ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல டேஸ்ட்டாக பார்க்கும்போதே சாப்பிட்ற மாதிரி ரொம்பவுமே ருசியான ஒரு பன்னீர் கிரேவி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வீட்லேயே செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். இதை ஒரு டைம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோட்டலில் போய் கண்டிப்பாக பன்னீர் கிரேவி வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க, வீட்டில் அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட் அண்ட் ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இது எப்படி செய்கிறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 4லேருந்து 5 தக்காளி பழம், 4 மீடியம் சைஸில் 4 எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா சுடுதண்ணியில் இந்த அளவுக்கு தோல் வந்து உரிகிற பக்குவத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை அரைக்க போகிறோம். இப்போ தக்காளி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ அது கூட நம்ம என்னென்ன சேர்த்து அரைக்கலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு தக்காளியை சேர்த்துட்றேன். அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 10 முந்திரியும் 1 டீஸ்பூன் கசகசாவையும் ஊற வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துடலாம். இதோட 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி. இப்போ இதை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட தக்காளி பேஸ்ட் ரெடி. அடுத்ததாக கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த டைமில் பன்னீரை வந்து மேரினேட் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 200 கிராம் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கலாம், அதான் குழையாது. அடுத்ததாக இதோட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் இந்த பன்னீருக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் பன்னீர் பீசஸை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகட்டும். அப்படியே திருப்பி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ அதோடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பட்டை, ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன், சேர்த்துடலாம். இதோடவே அரை டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ அடுத்ததாக இதில் மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நைஸாக சாப்பரில் போட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும், அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தக்காளியோட பச்சை வாசம் போய் அந்த தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் கசிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த கிரேவியை வந்து நீங்கள் நல்லா கைவிடாமல் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும், பார்க்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. பார்த்தோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் கசிஞ்சு அந்த தக்காளியோட பச்சை வாசல்லாம் போய் இப்படி பிரிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பொறுமையாக நீங்கள் ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறமா இதோடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கசூரி மெத்தி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துறேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து பெட்டராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டுடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் இருக்கட்டும்.
பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்க போகிறேன். பட்டர் சேர்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைனல் ஆகிட்டு நல்ல ஸ்மெல் வரும். இப்போ இதை சேர்த்து இது மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். பாருங்கள், கிரேவி ரெடியாக இருக்குது. இதில் கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வேணால் தேன் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சர்க்கரை. அப்புறம் பொடி பொடியாக நறுக்குனா மல்லி இலை சேர்த்து நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையாக நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்புறமா அந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்தோம் இல்லைங்களா, அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கணும். இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த டேஸ்டான பன்னீர் கிரேவியை ஒரே ஒரு தடவை இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்தி, புலாவ், பரோட்டா எல்லாத்து கூடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்திடுங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என்னோட எல்லா வீடியோவையும் நான் போடுறப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.